இந்த நிர்வாகம் தொடர்ந்து செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தோடு மஸ்ஜிதை தொடங்கிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பார்த்த மாதிரி இது இப்போ நம்ம ஆரம்பித்தாச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆரம்பித்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 54,32,000 54,32,000. அதை நாங்கள் வந்து ஒரு 1,500 ஷேராக பிரிச்சுருக்கிறோம். இப்போ 1,500 ஷேர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேருக்கு 3,600 ரூபாய். 3,600 ரூபாய். இதில் 190 ஷேர் ஏற்கனவே கலெக்ட் பண்ணியாச்சு. அதை வச்சு தான் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போது மீதி இருக்கக்கூடியது 1,310 ஷேர் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஒருவர் 3,600 ரூபாய் ஷேராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1,310 பேர் இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹுடைய வீடு எழும்புவதற்கு, இந்த வீட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமைகள் தொழுகுவதற்கு, மேலும் குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான மன்ஹஜில் இன்ஷா அல்லாஹ் படிப்பதற்கு, அது படித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான மன்ஹஜை தஅவா செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுடைய பொருளாதார உதவியை அதிகமாக செய்யுங்க. அல்லாஹுடைய மஸ்ஜிதை கெட்டி எழுப்புவது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்குள்ளே வரும்பொழுது முதல்ல செஞ்ச காரியம் அதுதான். ஒரு மஸ்ஜிதுங்கிறது தொழுகை மட்டுமல்ல, அந்த மஸ்ஜிதில் எல்லா விதமான முஸ்லீம்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களும் நடக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஜமியத்துல் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் காயல்பட்டம் கிளையில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல எண்ணத்தோடு இது செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் எழும்புவதற்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கணும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் இந்த ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மாளிகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டி அமைக்கணும். அப்படி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹுடைய வீடான மஸ்ஜிதை இந்த உலகத்தில் யார் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்களோ, அதற்கு உதவி செய்கிறார்களோ, அவர்களுடைய மாளிகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் எழுப்புறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக இந்த ப்ராஜெக்டில், இந்த பணியில் நம்மளுடைய பங்கையும் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோக்கு கீழே இந்த நிர்வாகத்தை